ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்ட்ஸ்வொர்த்தோட டிண்டனாபே போயம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். The full title of the poem is Line Composed a Few Miles Above Tintanabe. So Tintanabe is written in July 13, 1798. இந்த போயம் பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1798, த லாஸ்ட் போயம் ஆஃப் லிரிக்கல் பேலட்ஸ். லிரிக்கல் பேலட்ஸில் இதுதான் லாஸ்ட் போயம். இது வந்து எப்போ எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 13, 1798. when did the poet visit Tintanabe first time? எப்போ வந்து போயட் வந்து ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1793 சம்மர் டைமில் விசிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு அப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 23. எப்போ அப்படி எந்த ஏஜ்லன்னு கேட்டால் 23ன்னு எழுதணும். எந்த இயர்னு கேட்டால் ஆகஸ்ட் 1973. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து போயிருக்காரு. 1798 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே ஃபஸ்ட் டைமாக டிண்டனாபே விசிட் பண்ணியிருக்காரு. The poem is divided into 5 செக்ஷன், அதாவது கேண்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 5 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த போயம் என்ன மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்காசிலபிக் பிளாங்க் வேர்ஸ், dramatic monologue and is landscape poem, conversation poem, logo descriptive. ஸோ இதில் எதுனாலும் வர்றதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிளாங்க் வேர்ஸில் எழுதியிருக்காரு, டெக்காசிலபிக்கில் எழுதியிருக்காரு, ட்ரமாட்டிக் மோனலாக்காக இருக்குது, அண்ட் லேண்ட்ஸ்கேப் பற்றி சொல்லியிருக்கிறதுனால லேண்ட்ஸ்கேப் போயம் சொல்லலாம், கான்வர்சேஷனாக இருக்கிறதுனால கான்வர்சேஷன் போயம், லோகோ டிஸ்கிரிப்டிவ். ஸோ இந்த மாதிரி இந்த போயமை நம்ம சொல்லலாம். ஸோ இதை எப்படி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி போயம் கேட்டால் இதை நீங்கள் எழுதணும். வேர்ட்ஸ்வொர்த் கால்ஸ் த ரிவர் ஒய் சில்வான். ஸோ அந்த ரிவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ரிவர் சில்வான் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஹூ ஃபவுண்டட் டிண்டனாபே? டிண்டனாபே ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர் டி கிளார் அண்டு லார்ட் ஆஃப் செப்ஸ்டோ. இவங்க தான் வந்து டிண்டனாபே ஃபவுண்ட் பண்ணது. ஸோ வென் வாஸ் இட் ஃபவுண்டட்? எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன் 9th May 1131, 1131, 9th May. டிண்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நேம் ஆஃப் வில்லேஜ் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் ஒய். ஸோ அந்த ரிவர் ஒய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் தான் டிண்டன் அப்படிங்கிறதுக்கு மீனிங். டிண்டன் ஆபே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எ மெடிவல் சர்ச் ஆஃப் த சிஸ்டேரியன் மாங்ஸ். அதாவது ஸோ ஒரு சர்ச் தான் டிண்டன் ஆபே அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் லொக்கேட்டட் எந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோன்மோஷேர் வேல்ஸ் அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. பேந்தீசம் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஸோ பேந்தீசம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். த பிலீவ்ஸ் தட் நேச்சர் அண்ட் காட் ஆர் ஒன். ஸோ கடவுளே நேச்சர் மாதிரி தான் அப்படின்றத சொல்கிறது தான் பேந்தீசம். பிலீவ் நம்புறது, கடவுள் வந்து இயற்கை அப்படின்னு நம்புறது தான் பேந்தீசம். இந்த போயமில் 2 மெயின் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரொமான்டிசம் தட் வேர்ட்ஸ்வொர்த் யூஸ் இன் த போயம். ரொமான்டிசம் பற்றி யூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் அண்டு பாஸ்ட். நேச்சரை பற்றியும் சொல்லியிருக்காரு, பாஸ்ட்டை பற்றியும் சொல்லியிருக்காரு. த போயட் ஃபெல்ட் அட் ஒய் வேலி இஸ் கம்ஃபர்டபுள் அண்டு ஹாப்பி. ஸோ அந்த வேலியை பற்றி எழுதுகிறப்ப அவர் எப்படி ஃபீல் பண்ணி எழுதுறாரு? ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணி எழுதுறாரு. ஹூ இஸ் அட்ரஸ்ட் அஸ் ஃப்ரெண்ட் த்ரூ அவுட் த போயம். ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது யார் அப்படின்னா டோரத்தி வேர்ட்ஸ்வொர்த், இவங்க சிஸ்டரை. வேர்ட்ஸ்வொர்த் ரிவீல்ஸ் ஹிஸ் வியூ ஆன் நேச்சர் இன் டிண்டனாபே. ஸோ டிண்டனாபேல தான் அந்த நேச்சரை பற்றி அதோட வியூஸ் பற்றி ரிவீல்ஸ் பண்ணி அவர் எழுதியிருப்பார். த லிசனர் ஆஃப் த போயம் இஸ் டோரத்தி. ஸோ த லிசனர் யாருன்னு பார்த்தாலும் டோரத்தி தான். அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டாலும் டோரத்தி தான். நேச்சர் அப்பியர்ஸ் இந்த போயம் அஸ். நேச்சர் வந்து எப்படி அப்பியர் ஆகுது இந்த போயமில் அப்படின்னா 3 தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. 3 தான் அப்பியர் ஆகுது. ஒன்று வந்து த நர்ஸ், த கைட், த கார்டியன். வெரி இம்பார்ட்டன்ட். த நர்ஸ், த கைட், த கார்டியன், இது 3லையும் நேச்சர் அப்பியர்ஸ் ஆகுது இந்த போயமில். The poet addressed in the 5th section Dorothy. ஸோ 5th section அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டோஸில் இந்த poet அட்ரஸ் பண்ணுறது his sister Dorothy. The theory of blessed mood appears in Tintanabe. ஸோ the blessed mood எந்த போயமில் அப்பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Tintanabe. ஸோ இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன்ஸ் பார்க்கலாம். இஃப் சல்யூட் ஆர் ஃபியர் ஆர் பெயின் ஆர் கிரீஃப் should be thy portions. ஸோ இந்த லைன் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தை அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது டோரத்தி. நேச்சர் நெவர் டிட் பெட்ரை the heart that loved her. ஸோ திஸ் லைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்.
We are laid asleep in body and become a living soul. So very important line. 5 years have passed, 5 summers with the length of 5 winters. So இது starting opening line இது. So இது ரொம்ப important. More dear both for themselves and for thy sake. So இதுவும் ரொம்ப important line. இதை பார்த்துக்குங்க. These waters rolling from their mountain springs with a soft inland murmur. ஸோ இதில் இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். எந்த போயம் கேட்கலாம். இதில் என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பொய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். ஏன் பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா இங்கே வந்து வாட்டர் வந்து மர்மர்னா முணுமுணுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் பர்சானிஃபிகேஷன். தீஸ் pastoral farms green to the very door and rats of smoke. So this is imagery. The poet used this line, imagery. This line is also important. As in a landscape to a blind man's eye. So very very important line, the blind man's eye in the lines from Tyndon Abbey. The still sad music of humanity. This line also very important. The still sad music of humanity. ஸோ இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா டோவர் பீச் அப்படிங்கிற போயம்லேயே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. இதை யார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லைன் அப்படின்னா மேத்யூ அர்னால்டு. டோவர் பீச் வந்து மேத்யூ அர்னால்டு எழுதினது. அதில் இந்த லைனை அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். The still sad music of humanity. One of the stages in development of Wordsworth views on nature. The sounding cataract haunted me like a passion. Which poetic device is referred here? So simile. As like அப்படிங்கிற direct comparison வந்ததுன்னா simile. Like a roe I bounded over the mountains by the sides. So this one also simile, direct comparison, and also the word like is there. Abundant recompense. So this line from Tyndon Abbey, and also this line is a phrase, abundant recompense. Half extinguished thoughts. So this line metaphor. So indirect meaning is compared here. Half extinguished thoughts. So this line is metaphor. May I behold in thee what I was once. So here thee referred to Dorothy, his sister. This line also very important. We stood together and that I. So here we stood together. Weங்கிறது யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தையும் அவங்க சிஸ்டர் டோரத்தி ரெண்டு பேரையுமே. Which at this season with their unripe fruits are clad in one green hue. So this line poetic device என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சானிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் கொட்டேஷன்ஸ். இதையும் பார்த்துக்கோங்க. அதில் என்ன poetic device யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கோல்ட்ரீஜோட O2 டிஜெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.